ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஜாம்பி அப்பாகலிப்ஸ் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பார்த்த உங்களுக்கே தெரியும். என்னடா அதில் வேறு எங்கேயோ போய் கடைசியாக விட்டு இப்போ பார்த்தா எங்கேயோ இருக்கிற அயன் செஸ்ட் பிளேட்டு, பின்னாடி பார்த்தா உல்ஃபு என்னென்னமோ இருக்குது அப்படின்றீங்களா? அதாவது கைஸ், சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நிறைய விஷயத்தை எம்ஜி கார்ட் ப்ரோவே வந்து சில அதை பண்ணியிருந்தார். நானும் அவரும் சேர்ந்து ஆஃப்லைன்லேயே இதெல்லாம் பண்ணிட்டோம் ப்ராக்ரஸ்ஸு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, வுட்டு கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியல் ஒன்று செய்யணும். அது என்னென்னா, இந்த அப்போக்லிப்ஸை சர்வே பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு வெப்பன். அந்த வெப்பனை செய்கிற வேலையை தான் இப்போ இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து இந்த வெப்பனை செஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற வேவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து சமாளிக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமாக அந்த வெப்பன் தேவைப்படும். நிறைய டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், டைமண்டு அது இதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வீடியோ நான் ரெக்கார்டே பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்கிரேட் ஆகின்னு வந்தேன் கைஸ். ஏன்னா வேவ் வந்து அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து சட்டுன்னு ஏறிக்கிட்டே போகுது. ஏறனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னும் போவோம் இருங்க, 30லாம் போனால் தெரியும் உங்களுக்கே எப்படி இருக்குன்றதெல்லாம். அதனால தான் கைஸ் இந்த ப்ராக்ரஸ் பண்ணதெல்லாம் நான் காமிக்கலை. இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமான ப்ராக்ரஸ் மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தான் லூட் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து முக்கியமான பொருள்லாம் என்னென்னா, இப்போ செய்ய போகிற வெப்பன் தான். அந்த வெப்பன் என்னன்றது ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்ன்ட்டு. அதுவும் இது ஒரு அல்டிமேட்டான வெப்பன். பட்டுன்னு இப்பயே கெஸ் பண்ணுங்கள், கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போதைக்கு உருக்க போட்டு வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் காப்பர் தேவை. காப்பர் உருகிச்சுனா இருக்கும். காட் ப்ரோ ஜாயின் ஆகிட்டார் வேர்ல்டு உள்ள. ரைட், ஓகே. இது வந்து சர்வராக தான் கைஸ் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால தான் கைஸ் நான் எல்லா சமயத்தில் அவராலையும் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சமயத்துலேயே அவர் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணிட்டார். சார் எடிட்டிங் இருக்கிற சமயத்தில் இதோ வெப்பன் கிராஃப்டிங் டேபிள். அது என்ன வெப்பன்ஸ்னால், ஒரு நிமிஷம், இங்கே வச்சா பாதியில் இதுவாகுது, தனித்துவமாக தெரியணும். ரைட், அந்த வெப்பன்ஸ் என்னென்னு பார்க்க ஆர்வமாக இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், இதுதான் அந்த வெப்பன் காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. பார்க்குறீங்களா? திஸ் இஸ் த வெப்பன்ஸ். அப்படின்னா பார்த்தீங்களா, கன்ஸு ரகரகமாக விதவிதமாக இருக்கிற எல்லா விதமான கன்ஸும் இங்கே இருக்குது. இதில் நம்ம எதை மேக் பண்ண போகிறோன்னா ஏகே. ஓகே, ஏகே மேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து யாரா நீ கைஸ்? அங்கே ஒருத்த வரான். உல்ஃபி ஏந்திரு தம்பி. அடிங்கடா, போட் உல்ஃபே, போட அவனை போட்டு சாவடி. இந்தா போடா அங்கிட்டு. இப்போ தான் ஒரே ஒரு ஜாம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவனுங்கெல்லாம் சும்மா டம்மி பீஸு, சாம்பிள். அங்கே பாருங்கள், டிஃபிகல்ட்டி லெவல் வெறும் 6 தான் இருக்குது. 6க்குலாம் இப்படி தான் இருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். 30லாம் ஆனதும் தெரியும் கைஸ். ஆனால் இந்த வீடியோவில் 30 ஆகிற வரைக்கும் எடுக்கல நான். ஓகே, இப்போ வந்து அவர்கிட்ட இந்த போயிட்டு இந்த கன் பாக்ஸ், அதாவது என்னதுன்னா அது புல்லட்டு ஆமோ பாக்ஸ் செய்யறதுக்கு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு இப்போ ஆமோ செஞ்சுக்கிறேன் இருங்க. ஏகே ஆமோ எங்கடா அது? இதோ. ஓகே, இப்போ ஏகேக்கு தேவையான ஆமோஸ் செஞ்சாச்சு. இருங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. இது கன் பவுட்ரு, அயன் தான் கைஸ் ஆமோக்கு தேவை. பின்னாடி இருங்க, லோட் பண்ணி உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ரீலோடட் புல்லட்ஸ். ப்ரோ இரு ப்ரோ. ஐயா சுட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே இவர் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டார். சரி இருங்க கைஸ், எனக்கு தேவையான நிறைய ஆமோஸ் எடுத்துக்கிட்டு அவர் வந்து கேவ் மைனிங்க்கு போகலான்னாரு. ஸோ அதுக்கோசரம் வந்துட்டான் கைஸ். கேவுக்கு போய் நிற்கிறோம். ஓகே, எங்கெங்கேயோ கூட்டின்னு வந்து கடைசியில் ஏதோ அகல பாதாளத்துக்கு கூட்டின்னு போகிறாரு கைஸ். நாங்கள் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருந்தோம். ஒன்றும் இல்லை, டைமண்ட்ஸ் மைன் பண்ண இடம் தான். யாரா நீ கோமாளி? தண்ணியில் போய் வின்ட்ட கைஸ். அங்கே பாருங்கள், 2 கோமாளி கான்ஸ். அவனுக்கு கண்ணை பார்த்தீங்களா? ஹீரோ பிரெயினுக்கு சித்தப்பா பசங்க மாதிரியே. நடா கண்ணு அது வெள்ளை அச்ச மாதிரி. போடடி தம்பி, கையில் என்ன கிட்டேமா? கண்ணுடா. செத்துட்டே கைஸ். இதில் காமெடியாக என்னன்னா, இவனுக்கு செத்து டெட் பாடியாக ஆனதுக்கப்புறம் பார்க்கணும் பார்த்தியா? இருங்க, அவர் வேறு கீழே போயிட்டார், கூப்பிட்டு கிடக்குறாரு. வாங்க போவோம். அவருக்கு வந்து ஒப்சீடியன் வேணும். நெதருக்கு போனால் தான் டைமண்ட். டேய் கைஸ், தண்ணிக்குள்ளே தவளை. அதுவும் அது நல்லா பண்ணி தவளையாக இருக்கும் போல். பெரிய தவளையாக இருக்குது, சாம்பி தவளை. அதை விட்டு தள்ளுங்க.
அவருக்கு நெதருக்கு போனோமா, ஒப்சிடியன் வேணுமா, அதை மெயின் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் அதை பண்ண மாட்டோம். இவங்க நம்ம பண்ணிக்கிறாரு. நான் தேடி போட்டு வச்சுக்கிறேன். ஓ கோல்டு காய்ஸ். அவர் என் கன்னோட பெரிய கன்னாக செய்ய போகிறாராம். யாராமா டேய், நீ மட்டும்தான் லாங் ரேஞ்ச் இருந்து அடிப்பியா? நானும் அடிப்பேன்டா. சாவுடா. முட்டை சுடுல செத்துட்டாங்க கைஸ். அவர் வேற நான் ஆமோலாம் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு, ப்ரோ ஆமோ இருக்காது, புல்லட்டை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிங்கிறாரு. ஏன்னா இது கைஸ் இங்கே ஏதோ ஒரு பாஸ் மாப் உள்ளேக்கிறான். இருங்க, அதுக்குள்ளே அவர் எங்கேயோ இங்கே வா ப்ரோ பேக்கப்புன்னு நீங்கள் எடுக்கிறாரு. அவருக்கு போவோம் வாங்க. அங்கேனா பேக்கப் ஐஎம் தோ கம்மிங் ஸ்பீடு பாய் சோல்ஜர். இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த ஸ்பீடு பாய் ஆகிய நான் AK-47 வைத்து அடித்து சாப்பிகளை வடித்து ஓட விடுவேன். யாராய் வாங்கடே, எவனா இருந்தாலும் வாங்கடா, இப்போ வாங்கடே. ஃபர்ஸ்ட் எபிசோடில் பிளட் மூனுக்கு வந்தானுங்க கைஸ். அந்த மாதிரி இன்னொரு பிளட் மூன் வந்தால் அடி சூற ஓடுறதான் கைஸ். யாரா நீ? வாடா வாடா கோமாளி கான், பிட்டி கோமாளி. சாவலே 0 புல்லட்ஸ். ரீலோட் பண்ணியிருந்தா எர்ரா ஸ்டைலாக ரீலோட் பண்ண. சாவல பாருங்க கைஸ். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே. இது வேறு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக சுட ஆரம்பிச்சிச்சு. அயனு நம்மளுக்கு புல்லட் செய்யறதுக்கு அயன் நிறைய தேவைப்படுது கைஸ். எக்கச்சக்கமான அயன் தேவைப்படுது. ஆனால் எங்கள் கவலையே இல்லை. இங்கே வந்து ஒரு அயன் வெயினே இருக்குது. அதை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நீ யாரா நீ? கைஸ் இங்கே பாருங்கள், அந்தாண்டி அவனை தாழ்ந்துன்னு வரான். அவனை அடி ப்ரோ அப்படின்னு இருந்தார். அவனை ஒரு நிமிஷம், அவனை அவரே பார்த்துக்கிறாரு. இவனை அடிப்போம். கைஸ் இவன் மேலே புல்லட்டே படமாட்டேங்குது. அடியாய் கைஸ், இவன் மேலே டேமேஜே செய்யாது. இது ஒரு வித்தியாசமான சாம்பி கைஸ். இது கிட்பாரே கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் மட்டும் அடிவியும். இவனோட ஹிட்பார் எங்கே கேட்குது தெரியுமா? அதை கேட்டால் நீங்கள் சாக்காயிடுவீங்க. அவனுடைய பட்டாக்ஸ் தான் அவனுடைய ஹிட்பார். அவனுடைய பட்டாக்ஸ்லேயே வச்சா தான் அவனுக்கு மேலே அடிவியும் கைஸ். பாருங்கள், பட்டாக்ஸில் வச்சு சாவடி, நெஞ்சில் அடினா அடியில் பாரு கரெக்டாக போயிட்டு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிட்டாரு. அதான் சேர்த்துட்டான். ஐ மீன் பட்டாக்ஸை சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ரைட் ப்ரோ, நான் பேக்கப் தரேன் ப்ரோ. நான் ப்ரோ நீ கைஸ் ஒரு சரி ரைட் ஓகே. ஒரு ஏதோ அங்கே ஏதோ பண்ணிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுன்றது எனக்கே தெரியாது. நான் எதோ பண்ணேன். நான் அப்புறம் கம்முன்னு நான் போயிட்டு பாஸ் அடிக்க போகிறேன் வரையா ப்ரோ அப்படின்னு கேட்டுன்னு இருந்தேன். அவர் இரு ப்ரோ அப்படின்னு இருந்தார். வாயா நான் போய் பாஸ் அடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு நான் மாட்டு பாஸ் அடிக்க கிளம்பிட்டேன். கைஸ் நம்ம போய் பாஸ் அடிப்போம். அந்த பாஸ் மாப், அதாவது பாஸ் மாப்புன்றது அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாஸ் ஜாம்பி. இந்த ஜாம்பி வேரியண்ட்லேயே ஒருத்தன் தடி தாண்ட வர மாதிரி பெருசாக இருப்பான். அவனை போய் அடிக்கணும். இங்கே ஆல்ரெடி மைனிங்கில் போயிட்டு விட்டு வந்தோம்ல, இப்போ அவனை தான் போய் அடிக்க போகிறேன். இப்போ வந்தீங்கன்னா இப்போ வந்து இவனை இப்போ மைண்ட் பண்ணி உள்ளே போய் பூந்து கன்னை வச்சு சொயிட்டுன்னு சொல்லிட்டுருத்தான் கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட கன் இருக்கிறதுனால பயமே கிடையாது. எவ்வளோ பேர் வந்தாலும் என்னடா மண்டை மட்டும் தெரியுது, மண்டை பயல கைஸ். பார்த்தீங்களா, இவன் ஹீரோ பிரெயினுக்கு பெரியாமா பையன். ப்ரோ நவரு ப்ரோ, எய்மிங்க மறைக்கிற அடி சாத்துறேன் தம்பி. புல்லட் மயனா என்னன்னு தெரியுமா? இந்தா வாங்கிக்கோ. புல்லட் மயடா கைஸ். இன்னும் பெருசாக அடி வாங்குறான கோசரம் பாருங்க. ஆனால் நல்லா குறைக்குது கைஸ். ரைட்டு, இவனை நம்ம எதுக்கு புல்லட்டு வேஸ்ட் பண்ணன்ட்டு பிகாக்ஸ்லேயே அடிக்கிறேன். அடி ப்ரோ, கீழே போயிட்டு அடி ப்ரோன்னா அவர் மாட்டினு இது பண்ணிக்கிறாரு. அவன் மாட்டிக்கிறான். ஸோ அதனால் நம்மளை அடிக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு எதுக்கு தேவையெல்லாம் புல்லட் வேஸ்ட் பண்ணி கைஸ். அப்புறம் இவனை சாவச்சா ஒரு விஷயம் கிடைக்கும், என்ன தெரியுமா? அதுதான் பார்த்தீங்களா, டோட்டமே கிழக்குது. இருங்க, அது ஒரு 2 மட்டன பசங்க மூலையில் இருக்கிறானுங்க. ஓகே ஆமாம் இருக்குது. அதனால மொஜிக் ஒரு நிமிஷம். வாங்கடா சா கைஸ். அவ்வளோதான், செத்துட்டான். ப்ரோ அந்த சைடில் ஒரு லேபிஸ்க்கு, அதை மைண்ட் பண்ணி வந்துடு. நான் மேலே போகிறேன். தாவு. நடாது ப்ரோ, அந்த லேபிஸ் அதோ கீது பாரு ப்ரோ, அங்கே கீது பாரு ப்ரோ. அங்கே லேபிஸ் கீதுன்னா அவருக்கு தெரியவே இல்லைன்னு இருந்தார். அப்புறம் அவருக்கு கரெக்டாக லேபிஸை காமிச்சிட்டு டேய் காய்ஸ். இந்த அட்டர்னஸ் சர்வர் ஒரு பக்கம் நிறைய கிளிச்சோட இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல,
நம்மளுக்கு எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஆனாலும் ஏகே போயிடுச்சுன்னா அவள் தான். நம்ம வந்து சேஃப்டிக்கு வந்து இன்னொரு ஏகே வீட்டில் செஞ்சு வைக்கணும். அதை ஃப்யூச்சரில் செஞ்சு வச்சிடலாம், கவலையே படாதீங்க. இப்போ வந்து இவரை கூட்டினு வா ப்ரோ போகலாம் அப்படின்னு இருந்தேன். அவருக்கு கன்று செய்யணும், வா ப்ரோ நம்ம போயிடலாம் மேலே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்களா ஏகே நல்லா இருக்குதா? சரி, நான் மேலே போய்ட்டு உங்களை வந்து பார்க்குறேன். மேலே வந்து பார்க்குறேன், கொசன்னு வரானுங்க. விடுவேனா நான்? கையில் தான் கன்று இருக்கே, அல்த்ரா அப்படின்ட்டு பிடிச்சி டமன்னு சுட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லை, வாடலே வாடா. காரணம் என்னன்னா டிஃபிகல்ட்டி லெவல் பாருங்க கைஸ், 7 வந்துச்சு. 7 வந்ததுக்கே இத்தனை பேர் வரானுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லோரும் காட் ப்ரோ துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் வேறு உல்ஃபை ஐபி விட ப்ரோ அப்படின்னு எங்கே இரு ப்ரோ, கன்னை வச்சு முடிச்சு தெரியுறேன். நானும் கன்னை வச்சு போட்டு தள்ளிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா கைஸ், அங்கே பார்த்தீங்களா பார்த்தேன் வெடிகுண்டு முடிகிற மாதிரி டிஎன்டி. கைஸ் டிஎன்டியை தூக்கி போகிறான். தூக்கி பாட்டா டேய் நீ ரேஞ்சிலே இல்லைடா, நாங்கள் ரேஞ்சிலேருந்தே உனக்கு போட்டு தள்ளுடா. கைஸ் இது வேறு, இது வந்து கையில் பார்த்தீங்களா வித்தியாசமான ஒரு இடிலாம் இடிக்குது. கைஸ் தண்டர்ஸ்டாம் போல் மழை பெய்யுது, இடி இடிக்குது. இவனை வேறு அடிக்கக்கூட முடியாது. இவனை நான் பட்டாக்ஸை பார்த்து அடிக்கிறதுக்குள்ளே இவன் நம்மளை போட்டு 4 அடி முத்திடுவான். ஃபஸ்ட்டு இவனுங்க முடிச்சிடறான் கைஸ். இருங்க, வாங்கடாடி வாங்கடா. ஆஹா, என் உல்ஃபு மேலே இன்சன் டேமேஜ் போட்டான். அடே ஓகே ரைட்டு, இது காலி. மீதி இருக்கிறது நீங்கள் தானடா, வாடாடே வாடா. கையில் பார்த்தியா கைஸ், இனி செஞ்சு நம்ம இவன் வேற. ஓ காட் ப்ரோ தூங்கி ஏன்ட்டார் போல், தண்டர்ஸ்டாம் வந்ததான். உல்ஃபே ஏந்திரு. அடே தம்பி நீ ஏந்திருப்பா. இவன் ஒரு ஹிட்டு என்ன பண்ணாலும் சரி, இவனை நான் பண்ணாலும் சரி, உல்ஃபு இவனை அடிக்க ஆரம்பிச்சிடும். அவள் தான். என்னப்பா என்ன அது? ஓ பார்த்தீங்களா, காட் ப்ரோ உள்ளே பூந்து எல்லாரையும் பட்டுன்னு போட்டு தள்ளிட்டாரு. ஆஹா ரைட்டு. ஓகே கைஸ், அவள் தான். நம்ம வந்து இப்போயே டிஃபிகல்ட்டி லெவல் 8 போயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய இது பண்ணோம். ஸோ என்னுடைய உல்ஃபெலாம் நிறைய ப்ரீட் பண்ணி அதிகமாக்கணும். ஸோ நிறைய என்னதான் இந்த கன்று பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது, இதை விட இன்னும் அதிகமாக வருவானுங்க. ஸோ நான் முழுசாக அப்கிரேட் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே, பாய் பாய்.